என்னோடய ஃபஸ்ட்டு மெடிடேஷன் டே அண்ட் மெடிடேஷன் விலாக்னே சொல்லலாம். நான் இந்த விலாகில் ஃபஸ்ட்டு என்னோடய மெடிடேஷனு எப்படி போகுது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மெடிடேட் பற்றி பேசணுன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதை பற்றி தான் நான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய மெத்தடில் நான் பண்ண போகிறேன். அதுதான் நீங்கள் விலாகில் பார்க்க போகிறீங்க. நான் மெடிடேட் ஒரு 20 மினிட்ஸ் தான் பண்ணேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டே. அப்படி பண்ணும்போது என்னென்னா, நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை என்னோடய மைண்டில் வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்க போகிறேன். அதுதான் அந்த 20 மினிட்ஸும் நடக்க போகுது. நம்ம மனசில் என்ன திருப்பி நினைக்கிறோமோ அது வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்றது வந்து நான் பார்த்த யூடியூப் வீடியோஸில் தான் சொல்கிறேன். நான் வந்து இங்கே பேசி அங்கே பேசி எந்த விஷயமும் எனக்கு கிடைக்காது. எனக்கு வந்து யூடியூப்பில் பேசுறது மட்டும்தான், கேட்குறது மட்டும்தான் எனக்கு வந்து தெரியுமே. உங்களுக்கெலாம் எப்படி இருக்கும்னு தெரியல. அக்கம் பக்கம் பேசுவீங்க, ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து நான் மோஸ்ட்லி யூடியூப் பார்த்து தான் எல்லா விஷயமே கற்றுப்பேன். குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே யூடியூப் தான். அது சரி, குழந்த வளர்க்குறதுல சரி, குழந்தைய பிடிக்கிறதுல சரி, எல்லாமே நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து யூடியூப்பில் ஏதாவது போட்டு லேர்ன் பண்ணோன்ற ஒரு ஆசை வந்து எனக்கு அப்போவே ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் அது இப்போ தான் நடக்கணும்னு இருக்குது. ஆனால் காட் கிரேஸ் தான் சொல்லணும். இப்போயாச்சும் இது நடக்க ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், யூடியூப்பில் வீடியோ போட்டால் எப்படின்னா ஹிட் ஆகிடும், போடணுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஆனால் இப்போ அது நிறைவேறிட்டுருக்கு. வியூஸ் போதோ இல்லையோ, என்னுடைய வந்து இப்படிலாம் வாழ்ந்தேன்றதை பார்க்குறதுக்காவது அது இருக்கணும். இது வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டினஸ் இருக்கும், ஹெல்ல ஹோம்மேக் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம போக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயமாவது நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணோன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கும்போது ஓகே நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற நமக்கு நம்மளே கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்தை நினைப்போம் மனசுல போட்டு, எதுவுமே நடக்காது. அது நமக்கு என்ன ஆகிடும்னா ஒரு கில்ட்டினஸ் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில் ரிப்பீட் ஒரு மூமெண்ட்லேயும். அது வந்து நம்ம மனசில் வந்து போவோம், இதனால தானே அது நடந்தது, அதனால தானே இது நடந்தது, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பின்னி போடுவோம். அதெல்லாம் நடக்கக்கூடாது, அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம நிறைய டைம் நினைப்போம். பட் ஆனால் அது வந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக ஏதாவது 1-2 விஷயத்துலையாவது நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தோன்னா நம்ம லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு 1% இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரியல, எல்லாமே புதுசாக இருக்குது. ஒரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்கிங் போகுது, யோசிக்கிறோம் இப்படி பண்ணலாமா அப்படி போடலாமா வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு இப்படி போயிட்டுருக்கு. மற்றபடி ஒன்றா இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இது கூட வந்திங்கன்னா நான் கார்டனிங்கும் போடணும்னு ஆசைப்பட்றேன். கார்டனிங் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா குட்டி வயசுலேருந்தே நான் வந்து செடிக்கு தண்ணி விடுறது, பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அப்படியே படிப்படியாக வளர ஸ்டாப் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஆசை, செடியை பார்த்தா ஒரு சந்தோஷம், அது எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருக்குது. பட் ஆனால் வச்சதே கிடையாது. இதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக வைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கிங்கில் வந்து ஜீரக ரைஸ் தான் செய்யுங்க. ஜீரா ரைஸ் அது மட்டும்தான், தொக்கெல்லாம் எதுவும் கிடையாது, கிரேவிலாம் கிடையாது, வெறும் ஜீரா ரைஸ். பச்சை பட்டாணி மட்டும் போட்டு, தக்காளிலாம் கிடையாது அதில். எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி இது வரைக்கும் போட்டு தாளிச்சிட்டு, பச்சை பட்டாணி வந்து நான் தனியாக தான் வேக வச்சு போடுவேன். ஏன்னா நான் வந்து சீக்கிரமாக எந்த மீலையும் பிளான் பண்ணவே மாட்டேன். அந்த சடனாக பிளான் பண்ணுறதுனால தான் எனக்கு இவ்வளோ இதுவாகும். நான் வந்து சடனாக பிளான் பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா, அந்த ஹாட் பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடும். அது 1.5 ஹவர்ஸில் வந்து அது வந்து ஊறிடும். அந்த ஒரு சிம்பிள் டெக்னிக்கில் வந்து என்னோடய இது ஓடிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அதில் ஊற வச்சதுனால நான் தனியாக தான் வேக வச்சு அப்புறமா கடைசியாக ஆட் பண்ணுவேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 45 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். ஜீரா வந்து கண்டிப்பாக போட்டுருங்க, என்ன மாதிரி மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட ரொம்ப கரெக்டெல்லாம் பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு சொதப்பி தான் பண்ணுவேன். பட் ஆனால் அது சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் இருக்கும்.
இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க, நானும் நல்லா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் எல்லோருக்கும். நன்றி.